வெல்கம் கற்பகவல்லி. வணக்கம். அதாவது இன்னைக்கு இந்த உணவே மருந்துல நான் எடுத்துக்கிறது மருத்துவ குணம் இருக்கிற ஒரு ரைஸ். அதாவது இப்போ மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சளி இருமல் எல்லாருக்கும் ரொம்ப காமனா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சாதத்தை சாப்பிட்டாக்க ரொம்ப சுலபமா தொண்டையில கட்டிருக்கிற எவ்வளோ கெட்டிப்பட்ட சளியும் கரைச்சிடும். இது ப்ராக்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஓகே, இதுல நான் மிளகு, சீரகம், வெத்தலை, அதோட எள்ளு சேர்த்திருக்கேன். ஒரு எக்ஸ்ட்ராவா கால்சியம் கிடைக்கட்டும், அயன் கிடைக்கட்டும் சொல்லிட்டு சீரக சம்பா ரைஸ் சேர்த்திருக்கேன். இப்போ இதுல அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஓகே, அட்வான்டேஜஸ் அப்படிங்கும்போது வெத்தலை அப்படின்னாலே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அட்வான்டேஜஸ் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியறது என்னன்னா வெத்தலைனா அது சாப்பிட்டு போடுறது அண்ட் டைஜஷனுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை, நிறைய கால்சியம் இருக்கு, அயன் ஜாஸ்தி இருக்கு. இது தாண்டி இதுல மேஜரா நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்ற பீட்டா கேரட்டின், கேரட்ல தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, தக்காளி தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோம். பட் வெத்தலையில நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதனாலதான் இதை எதிர்ப்பு சக்திக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். சோ ஆன்டி ஆக்சிடென்ட் தான் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுது. சோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றது. சோ இந்த வெத்தலையை ரெகுலரா கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்யூனிட்டி அப்படிங்கிறது நல்லாவே பில்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்ல எல்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது ரெகுலரா கன்சியூம் பண்ணலாம். ஸோ இது கிட்ஸுக்கு பொதுவாக கொடுக்க மாட்டாங்க, ரீசன்ஸ் எனக்கு தெரியல. பட் சின்ன வயசுல இதை எப்படி கன்சியூம் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ரீசன்லாம் இல்லாம இதை இந்த மாதிரி ஒரு பொடி மாதிரி எல்லாம் கன்சியூம் பண்ணும்போது கிட்ஸுக்கும் இன்கார்பரேட் பண்ணலாம். அண்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும் போது எப்பவுமே ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ நமக்கு கோல்டு வந்துருச்சு இல்லை ஃபீவர் வந்துருச்சு, அப்புறம் அதை சரி பண்றதுக்கு பதிலாக முன்னாடியே இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இம்யூனிட்டி அப்படிங்கிறத பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த கிளைமேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சஜஷன். கிளைமேட் வந்தது அதுக்கப்புறமா கோல்டு வருது, காஃப் வருது, ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்பயும் ட்ரீட் பண்ணலாம். பட் ஆல்வேஸ் முன்னாடி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஈஸியா பண்ணலாம். ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் ஆல்ரெடி சொன்னதுதான், கால்சியம் அயன் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களோட வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்ற வைட்டமின் சி அண்ட் பி காம்ப்ளெக்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. பட் இதை இந்த ரெண்டு வைட்டமினை நம்ம அப்படியே சாப்பிடும்போது நிறைய கிடைக்கும், குக் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிரும். ஓகே, இதுல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? அதுதான் இப்ப நான் சொன்னதே தான் அதோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். எப்போதுமே ஒரு லீஃபி வெஜிடபிள், அதாவது ஒரு கீரை மாதிரியோ இல்ல வெத்தலை ஆர் எந்த ஒரு லீஃபி வெஜிடபிளுமே வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ் அப்படிங்கிறது அதுல ஜாஸ்தி. அதை நீங்க ஹீட்ல சப்ஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது குறைஞ்சிரும். சோ இப்போ இந்த வெத்தலையை ஹீட் பண்ணிட்டோம், சோ அதனால எல்லா நியூட்ரியன்ஸும் போயிடுமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அந்த வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ் மட்டும் தான் அதுல இருந்து வெளியில போகுது. இது நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. ஹீட் பண்ணி ஒரு பவுடரா கருவேப்பிலை பொடி சாப்பிடுறோம், முருங்கைக்கீரை பொடி சாப்பிடுறோம். சோ அப்போ அதுல இருந்து நியூட்ரியன்ஸே கிடைக்கிறது இல்ல, சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா இல்ல. ஒரு சில வைட்டமின்ஸ் தான் அதுல இருந்து லீச் ஆகுது, ஸ்பெஷலா வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ், அதாவது உங்களோட வைட்டமின் சி அண்ட் B12. இதை மொத்தத்துல இருந்து எடுத்துக்கலாம். மேஜரான நியூட்ரியன்ஸ்ங்கிற கால்சியம், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலா கம்மியே ஆகாம ஜாஸ்தியே ஆகுது அப்படிங்கிறது ரிசர்ச் இருக்கு. எஸ்பெஷலி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பீட்டா கேரட்டின் அப்படிங்கிறது டீஹைட்ரேட் பண்ணும்போது, அதாவது ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் கூட இன்க்ரீஸே ஆகுது அப்படிங்கிறது ரிசர்ச் சொல்றாங்க. சோ அதனால டீஹைட்ரேஷன், அதாவது அவன்ல வைக்கிறது இஸ் ஓகே, அதுல தப்பு இல்ல. பட் கண்டிப்பா வைட்டமின்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ்ங்கிறது லீச் ஆகுது. இதுதான் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவோம் மேம், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அண்ட் ஆல்சோ நிறைய எள்ளு சேர்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் சீரகம், மிளகு எல்லாம் சொல்றீங்க. ஸோ இதுல இந்த ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃப்ளமேஷன் சொல்ற பார்ட்டுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கரெக்டா ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஒண்ணு நம்ம பாடியில இருக்காது. அண்ட் இதுக்காக தனி சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்க ரெகுலரா உங்க கிச்சன்ல இருக்கிற அந்த ஸ்பைசஸ் சொல்றீங்க இல்லையா, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், இதெல்லாம் ரெகுலரா கன்சியூம் பண்ணாலே இன்ஃப்ளமேஷன் இருக்க போறது இல்லை. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் இதுக்காக தனியா போய் சர்ச் பண்ண வேண்டவே வேண்டாம். ஓகே, இது யார் எடுக்கலாம், எடுக்க கூடாது?
எடுக்க கூடாதுங்கிறது வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருந்தா சிலதை எடுக்க கூடாது. இதுல வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இதை ஜாஸ்தி கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட சஜஷன். பிகாஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க முடியறது இல்ல. ஸோ இதுல ஏதோ ஒரு இனோவேஷன் பண்ணி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணா நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் அந்த மாதிரி ஏதோ பண்ணி ஃப்ரைட் ரைஸ்ங்கிற கான்செப்ட்லயாவது கொடுக்கலாம். பட் நான் நினைக்கிறேன் இதுல வந்து இந்த பொடியை மத்ததெல்லாம் கூட ஆட் பண்ணலாம். சோ அந்த மாதிரியாவது இந்த கிட்ஸ்க்கு இதை கொடுத்துருங்க. பிகாஸ் வெத்தலையில அவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கு. கிட்ஸ்க்கு தான் ஸ்பெஷலா போய் இது சேர்றது. ஓகே, நீ சொன்ன மாதிரி வந்து we can add vegetables and do it like a fried rice பண்ணலாம். இதே மாதிரி இதுதான். பட் அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம் மாதிரி. சோ அதான் கிட்ஸ்க்கு கிடைக்கிறது இல்லங்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இத அடிஷனலா கொடுத்தோம்னா பெனிஃபிட் ஜாஸ்தி நினைக்கிறேன். ஓகே, இல்லனா வந்து ஒரு ரைத்தா மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் மாதிரி போட்டு நம்ம கலந்து கொடுத்தோம்னாக்க இதோட ஒரு அக்கம்பனிமெண்டா வச்சு கூட சாப்பிடுவாங்க. ஓகே, அப்போ வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் ஓரளவுக்கு. ஓகே, தேங்க்ஸ் எல்லாட்மா. நான் நிறைய இன்னோவேட்டிவா நியூ டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டே இருக்கேன். நீ வந்து உன்னுடைய நாலேஜ் வச்சு அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கான கேள்வி நீங்க எல்லாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. வெற்றிலை சாதம் செஞ்சேன் இல்லைங்களா, அதுல பொடி பண்றதுக்காக என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணேன் மறுபடியும் சொல்றேன். வெத்தலை சாதத்துக்கு பொடி பண்றப்போ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சேர்த்தேன், இதுக்கான பதிலை எப்போதும் போல நீங்க கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருதுங்க, அந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சா போதுமானது. சரியான பதில் எழுதியவர்கள் இருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தார் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் பரிசாக உங்களுக்கு வழங்கப்படும். எப்போதும் போல அந்த வாட்ஸ்அப்லயே உங்களுடைய முழு முகவரி, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய பதில் எல்லாமே இடம்பெற்றிருக்க வேண்டும்.